தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி வரும் தேதி ஏப்ரல் 12. பஞ்சபட்சி புத்தகம் ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை தயாராகிவிட்டது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நமது சென்னை அலுவலகத்திலும், எப்போது வேண்டுமானாலும் திருப்பூர் அலுவலகத்திலும் கொரியர் கட்டணம் இல்லாமல் 220 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த. நண்பர்களே, 1/4/2025 அருமையான குரோதி வருடம் பங்குனி மாதம் 18ஆம் நாள், அருமையான செவ்வாய்க்கிழமைனாலே முருகன். அன்பர்களே, இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது 2025. 3 மாதம் முடிஞ்சு 4ஆவது மாதம் ஆரம்பித்து விட்டது. நீங்கள் குழந்தைகளெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஏன்னா அடுத்த 2 மாதத்துக்கு லீவு. நம்ம மட்டும்தான் லீவ் இல்லாமல் சந்தோஷமாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அன்பர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க என்னால் லீவே எடுத்துக்க முடியல. இருந்தாலும் என்னப்பன் சொக்கநாதன் எனக்கு நல்ல உடல்நலத்தை கொடுப்பதற்காக 1000 நல்ல உள்ளங்கள், லட்ச நல்ல உள்ளங்களை கொடுத்திருக்கிறார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்பர்களே, வரக்கூடிய 22ஆம் தேதி மாவூற்று வேலப்பர் கோயிலுக்கு போகலான் இருக்கிறோம். அன்னைக்கு அனைவரும் வாங்க, ஒன்றாக சந்திப்போம். தனியாக ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நம்ம வாங்க, திதி யோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 10:04 வரைக்கும் திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி, மாலை 3:22 வரைக்கும் பரணி, அதன் பின்பு கிருத்திகை, பிற்பகல் 1:32 வரைக்கும் விஸ்கம்பம் நாம யோகம் இருக்கிறது. விஸ்கம்பம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம், யோகாதிபதி சனி, அபயோக நட்சத்திரம் திருவோணம், அபயோகி சந்திரன், அதன் பின்பு பிரீத்தி நாம யோகம், யோகாதிபதி நட்சத்திரம் ஆயில்யம், யோகாதிபதி புதன், அபயோக நட்சத்திரம் அவிட்டம், அபயோகி செவ்வாய். காலை 10:04 வரைக்கும் கரசை கரணம் சந்திரன், அதன் பின்பு இரவு 8 மணி வரைக்கும் மணிசை கரணம் சூரியன், அதன் பின்பு பத்திரை கரணம் கேது. இந்த உலக முட்டாள்கள் தினம்லாம் தயவு செஞ்சு யாரும் போஸ்ட் போடாதீங்க. இங்கெல்லாம் யாரும் முட்டாளே கிடையாது. எல்லா மனிதனுக்குமே அறிவு இருக்கிறது. அதனால் இந்த உலக முட்டாள் தினம் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, போஸ்ட் வச்சிங்கன்னா நீங்கள் உங்களையே தாழ்த்திக்கிற மாதிரி விஷயம். நீங்கள் யாருமே இந்த உலகத்தில் முட்டாளாக பிறப்பதே இல்லை. இந்த தினத்தை நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். அப்படியெல்லாம் முட்டாள்கள்னு யாருமே கிடையாது. எல்லோருமே இங்கே நல்ல அறிவு சார்ந்த சிந்தனையாளர்கள் தான். அதனால் வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுக்கு 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் ஊன் 75% வெற்றி. உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில். முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம். நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம்.
மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள், ஒன்றும் தவறில்லை. இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள், இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள், இறை நாமத்தை ஜெபித்தபடியே இருங்கள், வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, இறை வழிபாட்டோடு துவங்குங்கள் இந்த பொன்னான காலை வேளையை. இரண்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி. நான்காம் ஜாமம் இந்த மதிய வேளை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஆறாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஏழாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. எட்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் அரசு 100% வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள், அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.